பயிற்சி 5.1 கொஸ்டின் நம்பர் 9. ஒரு வட்டத்தினோட பாருங்க சமன்பாடு x² + y² - 6x + 6y - 8 = 0. அவங்களே ஒரு வட்டத்தின் சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இந்த இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? தொடுகோடு மற்றும் செங்கோடு சமன்பாடுகளை 2, 2 என்ற புள்ளிகளில் கண்டுபிடிங்க. வட்டத்தின் சமன்பாடு கொடுத்துட்டாங்க. தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அடுத்து செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு புள்ளியும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது எந்த புள்ளி எங்கே யூஸ் ஆகுதுன்றதை பாருங்க. சரி, தொடுகோடு செங்கோடுன்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவே எழுதணும். என்ன செய்யறது? இப்போ நம்ம வாழணும்னா மூச்சு காற்று வேணும். அது மாதிரி மேக்ஸ் ஈஸியாக போகணுன்னா இந்த ஃபார்முலா வேணும். அதனால என்னடா ஒரு கணக்கு ஃபார்முலா வருதுன்னு கவலைப்படாதீங்க. ஃபார்முலா எழுதுங்க. x(x1) எதுக்கு வரணும்? தொடுகோடு செங்கோடு. ஸோ கொஷினை நல்லா பார்த்துட்டாலே அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரே மாதிரியெல்லாம் ஒன்றும் குழப்பிக்காது. x(x1) + y(y1) + g of x + x1 + f of y + y1 + c = 0. இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதை x1 y1 எடுத்துகிட்டு இங்கே போய் பிரதிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த 3 எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்க நீங்கள். இந்த -8 GFC இது ஒரு பாருங்கள். இந்த கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதை எடுத்து இங்கே எழுதுங்க. இது எந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணணும்? அந்த கொஸ்டினை பார்த்தாலே தெரியும் இல்லையா? இந்த ஃபார்முலா. அப்போது இங்கே எக்ஸோட கீழ் 2g, இங்கே எக்ஸோட கீழ் -6. அப்போ ஜியோட ஆன்சர் -3. இங்கே ஒய்யோட கீழ் 2f, இங்கே ஒய்யோட கீழ் 6. அப்போ எஃபோட மதிப்பு 3. சி வர இடத்துல என்ன இருக்குது? -8. அவ்வளோதான். அப்போ ஜிஎஃப்சி வர இடத்துல எல்லாம் நம்ம என்ன போட போகிறோம்? இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த மதிப்பை வந்து பிரதியிடுறோம். x1 y1 வர இடத்துல இந்த மதிப்பை போடுறோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டு மைனஸ் ப்ளஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சுருக்குங்க. இது எல்லாத்தையும் உள்ளே எடுத்து போய் பெருக்குனா நமக்கு இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணுங்கள். -6 + 6 கேன்சல் ஆகிடும். 2xம் -3xம் கழிச்சா -x. அப்புறம் y பாங்க. 2y 3yயும் 5y. அதுக்கப்புறம் -8 = 0. இப்போ இது ஆர்டராக அழகாக எழுதலாம். ஏன்னா எக்ஸ் நமக்கு ப்ளஸில் வரணும் இல்லையா? அப்போது மைனஸால் பெருக்கிறோம். இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? இது +x -5y + 8 = 0. இதுவே தொடுகோட்டின் சமன்பாடு ஆகும். ஒரு கொஸ்டின் கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கேட்குறாங்க? செங்கோடு. செங்கோடுக்கு நம்ம இவ்வளோ பெருசு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். 11லேயே பார்த்துருக்குறோம் அதை. என்னது? முதல்ல கெழு வந்து மாறும். ஒய்யோட கீழ் எக்ஸுக்கு வரும், எக்ஸோட கீழ் ஒய்க்கு போகும். இங்கே எக்ஸோட கீழ் 1, ஒய்யோட கீழ் 5. அப்போ இந்த 5 இங்கே வரும், இங்கே இருக்கிற 1 இங்கே வரும். முதல் கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷனு கெழு வந்து மாறும். எக்ஸோட கீழ் ஒய்க்கும் ஒய்யோட கீழ் எக்ஸுக்கும் மாறும். அடுத்து ரெண்டாவது கண்டிஷனு குறி மாறும். மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும். இப்போ மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் ஆகிடுச்சு. அடுத்து மூணாவது கண்டிஷன் என்ன கான்ஸ்டன்ட் எது இருந்தாலும் ப்ளஸ் கேன்னு போடணும். இதுதான் தொடுகோட செங்கோடாக மாற்றுறதுக்கு டெக்னிக். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கெழுவை மாற்றுறீங்க, செகண்ட் பாயிண்ட்டு குறியை மாற்றுறீங்க, தேர்ட் பாயிண்ட்டு கான்ஸ்டன்ட்டு கேவை சேர்க்குறோம். மைனஸ் ப்ளஸ் எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் கேன்னு சேர்க்குறோம். அவ்வளோதான். ஸோ அதுதான் இங்கே போட்டிருப்பேன். இப்போது கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்பி இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா 2,2 அதை எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. XYன்னு பேர் வைங்க. இங்கே போய் பிரதியிட்டால் நமக்கு கேவோட மதிப்பு கிடைக்கும். இந்த கேவோட மதிப்பு என்பது இங்கே தொடுகோடு சமன்பாட்டில் பிரதியிட்டோம். அதாவது தொடுகோட்டிலேருந்து வந்த செங்கோட்டின் சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா அதுதான் செங்கோட்டின் சமன்பாடு. பாருங்கள், 5x + y. கேக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1. ஸோ -1. இதுதான் செங்கோட்டின் சமன்பாடு. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த தொடுகோடு செங்கோடுனாலே இந்த ஃபார்முலா எழுதணும். அதுக்கப்புறம் இந்த வட்டத்தின் சமன்பாடை எழுதி GFC கண்டுபிடிக்கணும். அது எல்லாமே பிரதியிட்டோம்னா நமக்கு ஒரு தொடுகோட்டின் சமன்பாடு கிடைக்கும். தொடுகோட்டின் சமன்பாட்டில் செங்கோட்டின் சமன்பாடை கண்டுபிடிக்க தான் 3 கண்டிஷன் சொன்னேன் இல்லையா? அந்த கண்டிஷனை மெமரி பண்ணி பார்த்துங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ கேவோட மதிப்பு கிடைச்சிடும். அதை எடுத்து போய் இங்கே பிரதியிட்டோம்னா இதுதான் செங்கோட்டின் சமன்பாடு. 5 மார்க்ஸ் இது.